ஒரு அதிகாரியாக பல ஆண்டுகளாக பணி செய்து நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சான்சன் பிரபாகரன் அவருடைய பணி நிறைவு பாராட்டு விழா நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தலைமையேற்று முன்னிலை வகுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும், இந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், இந்த பேரூராட்சியின் செயல் அலுவலர் அவர்களுக்கும், உயர் அதிகாரியை ஏடி அவர்களுக்கும், இந்த பேரூராட்சியினுடைய வார்டு உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களை சேர்ந்த அத்தனை நபர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சான்சன் பிரபாகரன் என்பவர் இந்த பேரூராட்சியின் ஒரு சாதாரண ஒரு பதவியில் வகித்தாலும் இந்த பேரூராட்சியில் நிறை குறைகளை தேடி வரக்கூடிய பாமர மக்களுக்கும் அவர்தான் இந்த நிறைகுறையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக கடந்த காலங்களில் இருந்தும் தற்போது வரையிலும் பிரபாகரன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரபாகரன் என்பவர் இந்த அதிகாரி அவருடைய கடந்த காலங்களிலிருந்து நான் 8 வயதிலிருந்து பிரபாகரன் அவர்களை எனக்கு தெரியும். அவரை சார் என்றுதான் இன்று வரையிலும் நான் கூட்டுக் கொண்டிருக்கிறேன். அவரது திருமணத்துக்கு நான் 10 வயதில் நான் அவரது திருமணத்துக்கு சென்றவன். அவரது என்னுடைய சொந்த பந்தத்தை சேர்ந்தவர். ஆனால் இதுவரையிலும் நான் அவரை மாமா என்று ஒருபோதும் இந்த பேரூராட்சியிலே கூப்பிட்டதில்லை. அவரை சார் என்றுதான் இன்று வரையிலும் நான் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் இந்த பேரூராட்சியில இந்த சமூக மக்களினுடைய நிறை குறைகளை, எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் தேடி வரக்கூடிய மக்களை அணுகக்கூடிய ஒரு எளிய மனிதனாக இந்த பேரூராட்சியில் திகழ்ந்தவர். அதனால்தான் நான் சொந்த பந்தம் என்றதை தாண்டியும் அவரை குறிப்பிட்ட ஒரு சார் என்ற ஒரு சொல்லை உரையாடலாக நான் கொண்டிருக்கிறேன். இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் சான்சன் பிரபாகரன் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பேரூராட்சியில செயல் அலுவலர் வருவார் போவார், துறை ரீதியாக மாற்றத்திற்கு செல்வார். இந்த பேரூராட்சியில ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்காமலே இருக்கும். இந்த ஊராட்சி மன்றத்தில் தலைவர் என்பவர் இருப்பார், இல்லாமையும் இருப்பார். அப்படிப்பட்ட காலத்திலேயும் இந்த பேரூராட்சிக்கு வரக்கூடிய மக்களை அணுகி அந்த மக்களுக்கு உடனடியாக அடிப்படை வசதியை செய்து கொடுக்க சொல்லி ஆணையிடக்கூடிய ஒரு அதிகாரியாகவும் நான் பல காலங்களிலே பல முறையிலே இந்த பேரூராட்சியிலே சான்சன் பிரபாகரன் அவர்களை நான் நேரடியாக ஒரு அதிகாரியாக நான் கண்டிருக்கிறேன். இந்த பகுதியில அடிப்படை வசதியாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில கூட இந்த பேரூராட்சியை நாடி வருகிற போது முதல் நாளாக செயல் அலுவலர் இருப்பார். அதற்கும் மேலாக இந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரும் இருப்பார், இல்லாமலும் போவார். இருப்பார் அல்லது வேற வேலையாக வெளியிலும் சென்றிருப்பார். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இந்த பேரூராட்சிக்கு வந்தால் பிரபாகரனை சந்தித்தால் அந்த குறை நிறைகளை சரிபடுத்துவார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் சான்சன் பிரபாகரன் அவர்கள். நான் ஏதோ மகன் என்று ஒரு யதார்த்தத்துக்காக நான் சொல்லவில்லை. அவரை நான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பேரூராட்சியிலே நான் பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இனிமேல் இந்த பேரூராட்சிக்கு கிடைப்பாரா என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இன்று பணி நிறைவு பெற்று செல்கிறார் என்பது எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் என்னை போன்ற சமூக சிந்தனையாளர்கள்
விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வில் நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இந்த பேரூராட்சியில் இருந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் விரும்புவோம். அந்த அடிப்படையில் அண்ணன் மேதகு பிரபாகரன், இலங்கையில் இருக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு தலைவர். அதே போல இந்த பேரூராட்சிக்கு சாம்சன் பிரபாகரன் என்பவர் இந்த மக்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு அதிகாரி பணி நிறைவு பெற்று செல்கிறார் என்பது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் அவரை அதையும் தாண்டி மனதார இந்த பாராட்டு விழாவில் அவரை பாராட்டி இந்த மக்களுக்காக இன்னும் மென்மேலும் பணிகள் செய்து இந்த மக்களுக்காக பணி செய்ய முன்வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.